இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல. இதுக்கே எம்எல்ஏ ஆகணும்? பேச்சு கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போ தனி லட்சியத்துடன் தனி கட்சிகள் தொடங்குபவர்கள் எதற்கு கூட்டணி வைக்கிறீர்கள் என சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்க, எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே. தனித்தனியா கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டா, கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? இப்ப குப்பையை வேக வேகமா அல்றாங்களே, அது யாருக்காக அல்றாங்க? பேனா சில வைக்காம இருக்கு, யாருக்காக இருக்கு? சென்னையில பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களே, யாருக்காக இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்க, யாருக்காக இருக்கு? 8 வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு? யாருக்காக? எங்களுக்காக தான். என்ன சாதிக்கிறேன்? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு ₹1 வாங்காம 36 லட்சம் பேர் உண்மையை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே. எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும். பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும், அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே, சாதனை தானே. அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? ஒன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, ஒன்னு. இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல. இதுக்கே எம்எல்ஏ ஆகணும்? பேச்சு கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, சொந்த தொகுதிக்கு ஒன்னும் செய்ய முடியல, புலம்புரியல, அப்ப ஏன் போகணும்? நீங்க போராடினா நடக்க மாட்டுது. ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது, வேகமா பேசப்படுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.